வணக்கம். சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவுக்கு வந்த சிக்கல், ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள். கனடாவில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அனுரவின் நிர்வாகம் மொட்டு கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. கனடாவில் நினைவு சின்னம் உயர்ஸ்தானிகரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை அரசு. 30 கோடி கேட்டதில் சிக்குவார்களா தேசபந்து மற்றும் டிரான்? ஹரக்கட்டா உடைத்த மர்மம். பேருந்து இறக்குமதியின் போது இனி பல நிபந்தனைகள், அரசு அதிரடி தீர்மானம். ஜாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம், மீள ஆரம்பமாகும் அகழ்வு பணிகள். ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகனங்கள் இன்று ஏலத்தில். இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம், அமைச்சர் உறுதி. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 38 பேர் கைது. 11 ஆண்டுகளின் பின்னர் தேயிலை மூலம் அதிகூடிய வருமானத்தை பெற்ற இலங்கை. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அரசாங்கத்திற்கு எதிராகவே மக்கள் வாக்களித்துள்ளமை தொடர்பில் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அதன்படி சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதே நிலைப்பாட்டிலேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைப்பதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களிடம் பணம் உட்பட ஏனைய சிறப்புரிமைகள், விசேட சலுகைகளை முன்வைத்து அரசாங்கத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், 5 ஆண்டுகள் ஆட்சி புரிய வேண்டுமெனில், மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமெனில், மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமெனில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடனும் உத்வேகத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் அரசாங்கம் படு தோல்வியடைந்துள்ளது. தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் நினைத்தளவு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களும் செல்ல இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கொள்கை ரீதியில் ஒன்றிணைய வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். அரசாங்கம் பலவீனமடையும் வரை பார்த்து கொண்டிருக்காமல் நாட்டிற்கான மாற்று திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்குள் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தால் அடுத்து ஆட்சியை கைப்பற்றக்கூடியவாறான புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை அமைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு காணப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கம் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் தீவிர ஈடுபட்டு வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவர்கள் அதனை நிராகரித்துள்ளனர் என்றார். கனடாவில் வாழும் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாகம் அமைந்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கனடாவில் பிரம்டன் நகரில் சிங் ஹவுசி பொது பூங்காவில் விடுதலை புலிகள் அமைப்பை நினைவு கூறும் வகையில் நினைவு தூபி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு இந்த அரசாங்கம் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். நினைவு தூவி அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டின் இறுதி பகுதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி
ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் உத்வேகமடைந்துள்ளார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கனடா சென்றிருந்த போது புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுடன் நெருக்கமாக செயல்பட்டுள்ளார். இந்த நினைவு தூவி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கனடாவின் பிரம்டன் நகர மேஜர் பெட்ரிக் ப்ரோய்லர், தமிழ் இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ளாத இலங்கையர்களை பிரம்டன் நகரம் அங்கீகரிக்காது, கனடாவும் அங்கீகரிக்காது, அவ்வாறானவர்கள் கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கூற்று மிகவும் பாரதூரமானது. தமிழ் இனப்படுகொலை என்பது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றார். இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் இனப்படுகொலை நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார். இத்தகைய நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டினார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் பிரபல பாதாள உலக குழுவின் தலைவரான ஹரக்கட்டாவிடம் 30 கோடி ரூபாய் பணம் கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் ஹரக்கட்டா வழக்கு விசாரணைக்காக நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறி செல்லும் போது ஊடகங்களை பார்த்து மேற்கூறிய கருத்தை கூறி சென்றுள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோருக்கு 30 கோடி ரூபாய் பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் தான் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரக்கட்டா தெரிவித்துள்ளார். இவ்வாறு பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் கோடி ரூபாய் செலவிட்டு தன்னை தடுத்து வைத்திருப்பதாக ஹரக்கட்டா குறிப்பிட்டார். தங்காலையில் தொடர்ந்தும் தடுத்து வைப்பதற்கு மாதத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் ஹரக்கட்டா தெரிவித்துள்ளார். மேலும் வெளியில் சொல்ல வேண்டிய பல விடயங்கள் இன்னும் உள்ளன, அவற்றையெல்லாம் விரைவில் நான் வெளிப்படுத்துவேன் என்றும் ஹரக்கட்டா சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பொது போக்குவரத்திற்காக பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது பல நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பான மற்றும் நவீனமான பேருந்துகளை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளின் கீழ் இயங்குகின்றனவா என்பதை ஆராயும் பணிகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளன. கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற உள்ளதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வு பணிகள் இடம்பெற உள்ளன. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்று ஏலமிடப்பட உள்ளன. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் கடந்த 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலை மனு கோரல் நேற்றுடன் நிறைவடைந்தது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக நடத்தப்பட்ட வாகன ஏலத்தில் 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார்.
சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று நாரகன்பட்டி அபயராம விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம், அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபிக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 38 நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை மீன்வள புலனாய்வு அலுவலகத்துடன் இணைந்து கடைக்காடு, புதுமாத்தளன், திருகோணமலை, கொக்கிலாய், சேப்பம் தீவு மற்றும் பேக்பே ஆகிய கடலோர மற்றும் கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த மீனவர்கள் மின்சார விளக்குகள் மற்றும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். 38 சந்தேக நபர்களும் 8 சட்டவிரோத வலைகள், 12 டிங்கி படகுகள் மற்றும் மின் விளக்கு உபகரணங்களை கடற்படை மீட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிண்ணியா, திருகோணமலை ஆகிய இடங்களில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பொலனறுவை ஸ்ரீபுர பிரதேசத்தில் மோசடி உர விற்பனையில் ஈடுபட்ட 12 பேர் போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5500 ரூபாவிற்கு விற்பனை செய்யக்கூடிய 100க்கு 21 வீதம் நைட்ரஜன் கலந்த உரத்தினை 100க்கு 46 வீதம் நைட்ரஜன் உள்ளடங்கியிருப்பதாக போலி லேபிள்களை ஒட்டி ஒரு கும்பல் பொலனறுவை பிரதேசத்தில் விற்பனை செய்து வந்துள்ளது. அவ்வாறு மோசடியாக லேபிள் மாற்றப்பட்ட ஒரு மூடை உரம் 13650 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் பொலனறுவை போலீசார் குறித்த மோசடி உர விற்பனை களஞ்சியத்தை சுற்றி வளைத்துள்ளனர். அதன்போது 1565 உர மூட்டைகளும் அதிக விலை பொறிக்கப்பட்டு போலி லேபிள் அச்சிடப்பட்ட 13500 உரப்பைகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முகாமையாளர் உட்பட 12 ஊழியர்களும் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி தப்பிச் சென்றுள்ளார். களஞ்சிய சாலை அருகே 2 வீட்டு காணிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோசடி உர களஞ்சிய சாலை உரிமையாளரின் 3 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தேயிலையின் மூலம் சுமார் 11 ஆண்டுகளின் பின்னர் அதிகூடிய வருமானம் கிடைத்துள்ளது என பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். 8வது தேசிய தேயிலை நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை பதுளை முதியாங்கனை விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தேயிலை மூலம் $355 மில்லியன் வருமானம் கிடைக்கப்பெற்றிருந்தது. எவ்வாறு இருப்பினும் சுமார் 11 ஆண்டுகளின் பின்னர் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் அதனை $371 மில்லியன் வரை அதிகரித்துக் கொள்ள முடிந்துள்ளது. இலங்கையின் பெருந்தோட்ட கைத்தொழில் துறையை அதிக வருமானம் ஈட்டும் துறையாக மாற்றி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை $2.5 மில்லியன் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயின் வேதனை தாங்க முடியாமல் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. உரும்புராய் தெற்கு உரும்புராயை சேர்ந்த 72 வயதுடைய கனகரத்தினம் லோகநாதன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த முதியவர் கடந்த 3 ஆண்டுகளாக புற்றுநோயால் அவஸ்தைப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் மண்ணெண்ணெய் அருந்தியுள்ளார். பின்னர் உறவினர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.